7.3 exercise number, problem number 1. ஸோ சிபிஎஸ்சி 12th மேத்ஸோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வந்து அகெயின் இன்டகிரேஷன் தான். நம்ம இன்டகிரேட் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா sin ஸ்கொயர் 2x + 5. இப்போ sin ஸ்கொயர்னு இருக்கிறனால பார்த்த உடனே நமக்கு தெரியும் இதுக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் எந்த ஃபார்முலாஸும் இல்லை. ஸோ இந்த sin ஸ்கொயரை கனெக்ட் பண்ணி வர ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரீகேப் கொடுத்து அதில் பவர் வந்து ஹையர் பவர் இல்லாமல் சைனோ காசோ வர மாதிரி இருந்துச்சுன்னா சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்துக்கு. ஸோ எந்த ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோன்னா sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - cos 2 θ / 2 இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். தீட்டா இருக்க பிளேஸில் 2x + 5 இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் 2x + 5 ஈக்குவல் டு 1 - cos 2 × 2x + 5 / 2. இப்போ 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் 1 - cos 4x + 10 / 2. இப்போது இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் sin ஸ்கொயர் 2x + 5 dx ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஈக்குவலண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இன்டகிரல் 1 - cos 4x + 10 / 2 × dx. இப்போது இன்டகிரலை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்மாக பண்ணோன்னா 1/2 இன்டகிரல் 1 dx - 1/2 இன்டகிரல் cos 4x + 10 × dx. வெறுமனே இன்டகிரல் dxனா எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/2x. செகண்ட் டேர்ம் காஸ் ஆஃப் 4x + 10 வந்து நாம் என்ன செய்வோம்னா சைன் ஆஃப்னு எழுதினதுக்கப்புறமா டினாமினேட்டரில் வந்து 4x + 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுவோம். ஸோ என்ன வரும் இங்கே 1/2 ஆஃப் sin 4x + 10 / 4 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/2x - 1/8 sin 4x + 10 + c. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.